ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், டிவிஷன் ஒன்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேசிக் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். 5th இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். Illustration 1. Reporting unauthorized, issued, subscribed, called up and paid up capital, including forfeiture shares. Unauthorized capital, issued capital, அல்ல equity share capital, preference share capital கொடுத்துருக்காங்க friends. How will this be shown in the workings or schedules assuming first year of operation? இது எப்படின்னு நீங்க ஷேர் கேபிட்டல் அதாவது பேலன்ஸ் ஷீட் ஷேர் கேபிட்டலை என்டர் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரிப்போர்ட் பண்றது ஃபர்ஸ்ட் அட்டாட்டரிஸ் கேபிட்டல் ரிப்போர்ட் பண்ணணுமா. இப்போ அட்டாட்டரிஸ் கேபிட்டல்னா நம்ம அப்படியே ஃபுல்லா என்டர் பண்ணுவோமா. இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பாருங்க, 1 lakh shares of ₹100 each. ஒரு ஷேர் ஓட ருபி எவ்வளோ, 100 rupees. அப்போ 1 lakh shares ஓட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பாருங்க, 1 lakh into 100, ஸோ 100 lakhs. ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலோட அமௌண்ட் எவ்வளோ, 100 lakhs. நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் பாருங்க, 15% redeemable preference shares, 50,000 shares. ஒரு ஷேர்ஸ் எவ்வளோ, 100 rupees. அப்போ 50,000 ஷேர்ஸ் எவ்வளோ இருக்கும், 50,000 into 100 போடுங்க, ஸோ 50 lakhs வருது. நெக்ஸ்ட் என்ன கேபிட்டல் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, கன்வெர்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 30,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர்ஸ் 100 rupees. அப்போ 30,000 ஷேர்ஸோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, 30 lakhs. ஸோ டோட்டல் அமௌண்ட்டே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க, 100 lakhs plus 50 lakhs plus கன்வெர்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ, 30 lakhs. ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 180 lakhs. அதான் இங்கே சொல்யூஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலோட அமௌண்ட்டு, ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோட அமௌண்ட்டு, கன்வெர்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோட அமௌண்ட்டு, டோட்டல் நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சு, 180 lakhs. ஃபர்ஸ்ட் அட்டாட்டரிஸ் கேபிட்டல் புரிஞ்சுச்சான்னு பாருங்க, ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் இஸ்யூடு கேபிட்டல், எவ்வளோ ஷேர்ஸ் இஸ்யூ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். பாருங்க, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் 30,000 ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச்சா. அப்போ ஒரு ஷேர்ஸ் 100 rupeesனா 30,000 ஷேர்ஸ் எவ்வளோ, 30,000 into 100 போடுவோமா. ஸோ எவ்வளோ வருது, 30 lakhs வருது. அது என்னது, ஃபுல்லி பெய்டப்பா இருக்கான், அதான் 30 lakhs கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 19,800 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச், ₹80 கால்ட் அப் அண்ட் பெய்ட் அப். இப்போ நம்மளுக்கு இஸ்யூ பண்ணது தான் பார்க்க போகிறோம். இஸ்யூ பண்ண பார்க்கும்போது நம்ம ஃபுல்லாக தான் எடுப்போம். நெக்ஸ்ட் தான் சப்ஸ்கிரைப், கால்ட் அப், பெய்ட் அப் தனித்தனியாக வருது. இப்போ நம்ம இஸ்யூடுன்னு பார்க்கும்போது ஃபுல்லாக தான் எடுப்போம். ஸோ 19,800. நெக்ஸ்ட் பாருங்க, அமௌண்ட் ரிசீவ்ட் ஆன் 200 ஷேர்ஸ் ஃபோர்ஃபீச்சர் ஆயிட்டான். ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ ஷேர்ஸ்ன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 30,000 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், நெக்ஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 19,800 ஷேர்ஸ், நெக்ஸ்ட் 200 ஷேர்ஸ். அப்போ டோட்டல் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு பாருங்க, 50,000. ஒரு ஷேர்ஸோட ருபி எவ்வளோ, 100. ஸோ இன்ட்டு 100 போடுங்க, ஸோ 50 lakhs இங்கே எழுதிக்கிறேன். ஸோ புரிஞ்சுச்சா, இஸ்யூ பண்ணும்போது நம்ம ஃபுல்லாக தான் எடுக்க போகிறோம். கால்ட் அப், பெய்ட் அப் அந்த அமௌண்ட் பார்க்க போகிறது இல்லை. டோட்டலாக எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது, 30,000 ப்ளஸ் 19,800 ப்ளஸ் 200. டோட்டலாக எவ்வளோ ஷேர்ஸ் வந்துச்சு, 50,000 ஷேர்ஸ். ஒரு ஷேரோட ருபி எவ்வளோ, 100 rupees. ஸோ டோட்டல் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 50 lakhs. நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ல எவ்வளோ ஷேர்ஸ் இஸ்யூ பண்ணியிருக்காங்க, 10,000 ஷேர்ஸ் இஸ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேரோட ருபீஸ் 100 rupees. இப்போ டோட்டல் எவ்வளோ, 10 lakhs. நெக்ஸ்ட் பாருங்க, கன்வெர்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ல 20,000 ஷேர்ஸ் இஸ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேரோட ருபீஸ் 100 rupees. அப்போ 20,000 ஷேர்ஸோட ருபீஸ் எவ்வளோ, 20 lakhs. இப்போ டோட்டல் ஆட் பண்ணுங்க, 50 lakhs ப்ளஸ் 10 lakhs ப்ளஸ் 20 lakhs. இப்போ டோட்டல் 80 lakhs வருது. அதான் செகண்ட் கொடுத்துருக்காங்க, இஸ்யூடு கேபிட்டல்னு போட்டு. இப்போ தேர்ட் ஒன் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க, சப்ஸ்கிரைப்ட், கால்ட் அப் அண்ட் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் இன்க்ளூடிங் forfeiture shares. இப்போ பாருங்க, இப்போ நம்ம தனித்தனியாக எழுத போகிறோம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 30,000 ஷேர்ஸ் 100 ஈச். ஸோ ஃபுல்லாக தான் பெய்ட் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ வரும், 30 lakhs வருமா. ஸோ 30 lakhs. நெக்ஸ்ட் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 19,800 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச், ₹80 தான் கால்ட் அப் அண்ட் பெய்ட் அப் ஆயிருக்கான். ஸோ அதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பாருங்க, 19,800, 80க்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, கால்ட் அப் அண்ட் பெய்ட் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்டு 80 போடுங்க, எவ்வளோ அமௌண்ட் வருது, 15,84,000. நெக்ஸ்ட் அமௌண்ட் ரிசீவ்ட் ஆன் 200 ஷேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க,
forfeiture தான் பண்ணியிருக்காங்க. forfeiture of non-payment of allotment and first call of ₹30 and 40 each. இப்போ forfeiture என்னது? ஸோ அந்த இது மட்டும் பே பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். எது நான் பேமெண்ட்? ஃபர்ஸ்ட் கால் பே பண்ணல, அலாட்மெண்ட்டும் பே பண்ணலையா. அப்போ நம்மளுக்கு டோட்டல் எவ்வளோ? ₹80. அதில் வந்து நம்ம அலாட்மெண்ட் 30யும் ஃபர்ஸ்ட் கால் 40யும் பே பண்ணல. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 80 - 30 - 40. ஸோ அந்த ₹10 யார் வருது? அப்ளிகேஷன் வருது. ஸோ அப்ளிகேஷன் மட்டும்தான் பே பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக எழுதிக்கோங்க, forfeiture போட்டு அப்ளிகேஷன் மட்டும் தான் பே பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன செய்யணும்? 200 × 10. ஸோ 2000. ஸோ அப்ளிகேஷன் மட்டும்தான் அந்த 200 shares வந்து அப்ளிகேஷன் மட்டும்தான் நம்ம பே பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் பாருங்க, ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்களா? பெய்ட் அப், கால்ட் அப் எதுவுமே கொடுக்கல. ஸோ டோட்டல் அமௌண்ட் தான் எடுப்போம். ஸோ 10 lakhs ஃபார் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் and 20 lakhs ஃபார் கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இப்போ எல்லாமே ஆட் பண்ணுங்க. 30 lakhs plus 15,84,000 plus 10 lakhs plus 20 lakhs plus 2,000. ஸோ டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 75,86,000. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்காங்க. இன்னொரு டைம் சொல்றேன், 30,000 shares வந்து ஃபுல்லி பெய்ட் அப். நெக்ஸ்ட் 19,800 sharesல ₹80 தான் கால்ட் அப் அண்ட் பெய்ட் அப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ல டோட்டல் ஷேர்ஸ் எதுவுமே கால்ட் அப் பெய்ட் அப் பண்ணல. ஸோ டோட்டலுமே நம்ம ₹100க்கு நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆல்சோ சேம் டோட்டல் ஷேர்ஸ். ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் forfeiture அமௌண்ட் வந்து ஒரிஜினலி பெய்ட் அப், அப்ளிகேஷன் மட்டும் தான் பே பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ 200 shares அப்ளிகேஷனுக்கு ₹10, ஒன் ஷேருக்கு ₹10. அப்போ 200 sharesக்கு எவ்வளோ? 2000. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 75,86,000. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரீகான்சிலேஷன் ஆஃப் நம்பர் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப கேட்டதே இல்லை, இந்த மணி சம்ஸ் கேட்டதே இல்லை. ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, ஃபார் ஈக்விட்டி ஷேர்ஸ் போட போறோம். நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் தனியா போட போறோம். நெக்ஸ்ட் கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் போட போறோம். இப்போ ப்ரீவியஸோட க்ளோசிங் கொடுத்துருந்தா தான் நம்மளுக்கு இப்போ கரண்ட் இயருக்கு ஓப்பனிங்கா வந்திருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயரோட எந்த இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கொடுக்கலையா. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன ஆயிரும்? நில்லுன்னு ஆயிரும். இப்போ நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ்ல ஃப்ரெஷ்ஷா இஷ்யூ பண்ணது என்னது? அதில் போனஸ், ரைட்டு, ஸ்பிளிட் ஆஃப் ஷேர்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்றாங்க. எவ்வளோ ஷேர்ஸ்ன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 30,000, நெக்ஸ்ட் ஒரு 19,800. இப்போ டோட்டலா ஆட் பண்ண என்ன வரும்? 49,800 வருமா? பாருங்க, அதான் இங்க எழுதியிருக்காங்க டோட்டல் ஷேர்ஸ். இப்போ அமௌண்ட் எழுதணும். அமௌண்ட் எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் 30,000 ஷேர்ஸ்க்கு ₹100 ஈச், 19,800 ஷேர்ஸ்க்கு ₹80 தான் ஈச். ஸோ ரெண்டே ஆட் பண்ணுங்க. 30 lakhs பிளஸ் 15,84,000. அப்போ எவ்வளோ ஷேர்ஸ், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. 45,84,000. ஸோ அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு டோட்டல். நெக்ஸ்ட் பைபேக். கம்பெனியே திரும்பி வந்து பைபேக் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. நோ, அவங்க ஷேர்ஸ் வந்து எதுவுமே பைபேக் பண்ணல. ஸோ அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் வந்து சேம் தான். எப்படி போட்டிருக்கோன்னு புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்சஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்களா? எதுவுமே கொடுக்கல. ப்ரெஸ் இஷ்யூ எவ்வளோ ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னு பாருங்க. 10,000 ஷேர்ஸ், டோட்டல் அமௌண்ட் வந்து 10 lakhs. அதான் இங்கே எழுதியிருக்காங்க 10,000, 10 lakhs. அப்போ சப் டோட்டல் சேம். நெக்ஸ்ட் ஏதாச்சும் ரிடம்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு எப்பயுமே என்ன சொல்லுவாங்க? பைபேக்னு சொல்லுவாங்க. இதே ப்ரிஃபரன்ஸ், டிபென்சஸ் எல்லாமே வந்துச்சுன்னா ரிடம்ஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே ஏதாச்சும் ரிடம்ஷன் பண்ணியிருக்காங்களா? நோ, எதுவுமே பண்ணல. ஸோ நில். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் வந்து சேம் தான். 10,000 ஷேர்ஸ், டோட்டல் அமௌண்ட் வந்து 10 lakhs. இப்போ நெக்ஸ்ட் கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னு பாருங்க. 20,000 ஷேர்ஸ், டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 20 lakhs. ஸோ நம்மளுக்கு ரிடம்ஷன் பண்ணியிருந்தாங்களா? எதுவுமே பண்ணல. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் சேம். ஸோ இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் புரிஞ்சுச்சான்னு பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ்.